அருமையானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு பிப்ரவரி மாதம் 24ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கு நாம் ஒரு கட்டளையை பற்றி தியானிக்க இருக்கின்றோம். அது ஏசாயா 43ஆம் அதிகாரம் 18வது வசனம். முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். பிரியமானவர்களே, இதை பார்ப்பதற்கு ஒரு கட்டளை போன்று தெரியவில்லையே, ஒரு ஆலோசனை போன்று தெரிகிறதே என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் நிச்சயமாக ஆலோசனையாக இது தென்பட்டாலும் இது ஒரு கட்டளையாக இருக்கிறது. எனவே நீங்கள் முந்தினவைகளை நினைக்க வேண்டாம். சிலர் எப்பொழுது பார்த்தாலும் முந்தினவைகளை நினைத்து கொண்டே இருப்பார்கள், பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி சிந்திக்க வேண்டாம். கர்த்தர் நம்மை படைத்த நோக்கம் அவருடைய காரியங்களை குறித்து சிந்திப்பது. நாம் அவருடைய சிருஷ்டிகள், படைத்தவரை பற்றி சிந்தியுங்கள். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மையானவைகளை நீங்கள் சிந்தியுங்கள். உங்கள் வாழ்க்கையில் எப்போது நடந்து கொண்டிருக்கும் தீமையானவைகளை நினைக்க வேண்டாம். முந்தினவைகளை நீங்கள் நினைக்காதீங்க, பூர்வமானவைகளை சிந்திக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை செய்ய இருக்கிறார். இதை தொடர்ந்து ஒரு வசனம் வருகிறது, அது ஒரு வாக்குத்தத்தம். இந்த 43:18 தொடர்ந்து ஒரு வசனம் வருகிறது, அது ஒரு வாக்குத்தத்தம். இன்று நாம் அதை பற்றி நாம் தியானிக்கப் போவது இல்லை. ஆனால் நீங்கள் முந்தினவைகளை நினைக்கக்கூடாது, பூர்வமானவைகளை சிந்திக்கக்கூடாது. சில பழைய குப்பையே கிளறி கொண்டிருப்பார்கள். பிரியமானவர்களே, நாம் அப்படி படைக்கப்பட்டவர்கள் அல்ல. ஆண்டவர் இன்றைக்காவது வேதாகமத்திலே ஒரு அற்புதம் போல இன்னொரு அற்புதத்தை செய்திருக்கிறாரா? நாம் பார்க்கவே முடியாது. செங்கடலை ஆண்டவர் ஒரு கோலை கொண்டு பிளந்தார் என்றால், யோர்தானை ஆண்டவர் உடன்படிக்கை பெட்டியை வைத்து பிளந்திருப்பார். அவர் வித்தியாசமான தேவன். எனவே நீங்களும் பழைய காலத்தைப் போலவே இப்பொழுதும் நடக்கும் என்று பழைய காலத்தில் நடந்த தீமைகளை நினைத்து கொண்டிருக்காதீர்கள். மனுஷனுக்கு சராசரியாக 17,000 சிந்தனைகள் ஒரு நாளில் வருகிறது. அதில் எந்த சிந்தனை நல்ல சிந்தனை, தீய சிந்தனை என்பது அவனுக்கு தெரிய வேண்டும். சிலர் மனதில் வந்ததையெல்லாம் சிந்தித்து கொண்டிருப்பார்கள், அது தவறு. சிலர் பழைய காரியங்கள் நினைத்து கொண்டே இருப்பார்கள். சிலர் அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பார்கள். நீங்கள் அதிகமாக சிந்திக்கிறவர்களாக இருந்தால் நீங்கள் ஒரு காரியத்தை செய்கிறீர்கள். என்னவென்றால், உங்களுக்கு கடந்த காலத்தை பற்றிய பயம், கடந்த காலத்தை பற்றிய ஒரு துக்கம், கடந்த காலத்தில் நடந்த காரியங்களை பற்றிய ஒரு அச்சம், கடந்த காலத்தை பற்றிய ஒரு வலி மிகுந்த நினைவுகள், அது மட்டும் இல்லாமல் எதிர்காலத்தை பற்றிய பயம், இதெல்லாம் சேர்ந்து உங்களை அதிகமாக சிந்தனைக்குள்ளே தள்ளி கொண்டே இருக்கிறது. எனவே நீங்கள் ஒரு மன அழுத்தத்திற்குள்ளே போகிறீர்கள். பிரியமானவர்களே, அழுத்தம் என்பது ஒரு அளவுக்கு மட்டும்தான், இல்லை என்றால் அது உங்களுடைய இதயத்தை பாதித்துவிடும். எனவே ஆண்டவர் இன்றைக்கு ஒரு கட்டளையாக சொல்லுகிறார், முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம், பழைய காரியங்களை சிந்தித்து கொண்டிருக்காதீர்கள். எதிர்காலத்தில் நான் என்ன செய்ய போகிறேன் என்றும் சிந்திக்காதீர்கள். உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. உங்களுக்கு ஒரு விசுவாசம் தேவை. விசுவாசம் வேறு, நம்பிக்கை வேறு. நம்பிக்கை என்பது உலகத்தாரில் எல்லாரும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். உலகத்தார் எல்லாரும் நம்பிக்கை கொண்டு நல்லது நடக்கும் என்று நம்புகிறார்கள். ஆனால் விசுவாசிகளாகிய நாமோ விசுவாசத்தை பற்றி கொண்டவர்களாக இருக்கிறோம். விசுவாசம் என்பது நம்பப்படுகிறவைகளின் உறுதியும் காணப்படாதவைகளின் நிச்சயமாக இருக்கிறது. விசுவாசம் என்பது நடக்காமலே அது நடந்துவிட்டது போன்று நம்புவதுதான் விசுவாசம். நம்பிக்கை என்பது இனி நல்லது நடக்கும் என்று நம்புவது. சிலர் இரண்டையும் போட்டு குழப்பிக் கொள்ளுகிறார்கள்.
பிரியமானவர்களே, நீங்கள் அப்படி குழப்பிக்கொள்ளக்கூடாது. நாம் குழம்பக்கூடாது, யாரையும் குழப்பவும் கூடாது. எனவே அதிகமாக சிந்தித்து கொண்டே இருந்தால் நீங்கள் குழம்பிக் கொண்டே இருப்பீர்கள். அதிகமான சிந்தனையை நீங்கள் தள்ளிவிடுங்கள். அதிகமாக நீங்கள் சிந்திக்க சிந்திக்க மனம் குழப்பத்திற்குள்ளே போய்விடும். அதன் பின்பு நீங்கள் எந்த ஒரு முடிவையும் தெளிவாக எடுக்க முடியாது. நீங்கள் இப்போது செய்கின்ற காரியங்களையும் தள்ளி போடுவீர்கள். சில அதிகமாக சிந்தித்து கொண்டே இருப்பவர்கள் இப்பொழுது குடும்பத்திற்கு செய்ய வேண்டிய காரியங்களையே செய்யாமல் தள்ளி போடுவார்கள். அப்படி தள்ளி போட என்ன ஆகும் என்றால் இன்னும் அதிக மன அழுத்தத்திற்குள்ளே போவார்கள். எனவே இது தாங்க முடியாத சுமை. எனவே தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். எனவே கடந்த காலத்தை பற்றிய வலி மிகுந்த நினைவுகள், கடந்த கால காயங்கள், யாரையாவது மன்னிக்காமல் இருந்தால் அவர்களை மன்னித்து விடுங்கள். அது சுமை, உங்களால் சுமக்க முடியாது. சிலருக்கு மற்றவர்களை மன்னிக்காத சுமை ஒன்று அழுத்தி கொண்டே இருக்கிறது. மற்றவர்களை மன்னித்து விடுதலை செய்து விடுங்கள். மற்றவர்களை விடுதலை செய்யுங்கள், நீங்கள் விடுதலை செய்யப்படுவீர்கள். உங்களுடைய கடந்த காலத்திலிருந்து நீங்கள் விடுதலை ஆவதற்கு ஒரே வழி மன்னிப்பு. மற்றவர்களை மன்னியுங்கள், தாராளமாக மன்னியுங்கள். மன்னிப்பதில் ஒரு தாராளமான பிரபுவாக இருங்கள். அதேபோல வருங்காலத்தை எல்லாம் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விடுங்கள். தேவையில்லாத கற்பனைகளை சிந்தித்து கொண்டே இருக்காதீர்கள் பிரியமானவர்களே. அது உங்களை இன்னும் மன அழுத்தத்திற்குள்ளே தள்ளிவிடும். ஆண்டவருக்கு மிகுந்த மனவேதனை தருவது நீங்கள் முந்தினவைகளை நினைப்பது, பூர்வமானவைகளை சிந்திப்பது. எனவேதான் ஆண்டவர் எப்பொழுதும் வேதாகமத்திலே யாரையாவது அழைத்தார் என்றால் அவருடைய பெயரை மாற்றுவார். ஒரு மனுஷனுடைய பெயரில் அவனுடைய குணம் இருக்கிறது. வேதாகமத்தில் உள்ள எல்லா பெயர்களுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு. இது நாம் தெரிந்ததுதான். யாக்கோபு என்றால் ஏமாற்றுக்காரன் என்ற அர்த்தம். அவனுடைய பெயரை ஆண்டவர் இஸ்ரவேல் என்று மாற்றினார். தேவ பிரபு என்று அர்த்தம். எனவே ஆண்டவர் அந்த பெயரை மாற்றுவதன் மூலம் பழைய காலத்தையே அவர் மாற்றிவிடுகிறார். எனவே ஆண்டவர் உங்களுடைய பழைய காலத்தையே அவர் மாற்ற முடியும். ஆண்டவர் முக்காலத்துக்கும் தேவனவர். அவரை நம்புங்கள். எனவே இந்த நாளிலே நீங்கள் முந்தினவைகளை நினைக்காதீர்கள், பூர்வமானவைகளை நீங்கள் சிந்திக்காதீர்கள். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். வாழ்த்துக்கள். இருங்க ஸ்கிப் பண்ணிடாதீங்க. முக்கியமான விஷயம் ஒன்று இருக்கு, அதை பண்ணுங்க. மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ.